அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மதுரை தினம். பொதுவாக நிறைய விஷயங்கள்ல நம்மளுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக போய்கிட்டு இருக்கு. உணவுப் பொருள் அப்படின்னு பார்க்கும்போது குழந்தைகளுக்காக வாங்கி கொடுக்குற ஒரு உணவுப் பொருள் பற்றி தான் இப்போ இந்த வீடியோ. பஞ்சு மிட்டாயை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சின்ன வயசுல இருந்து வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்க ஒரு பொருள் தான் அது. பஞ்சு மிட்டாய் அந்த காலத்துல எப்படி பார்ப்போம் அப்படின்னா, ஒரு ட்ரை சைக்கிள் மாதிரி ரெடி பண்ணி அதுல ஒரு சைக்கிள் வீல் இருக்கும், அதுல சுத்திக்கிட்டே இருப்பாங்க. அதுக்குள்ள ஒரு வீல் ஓடிக்கிட்டு இருக்கும். ஒரு குச்சியை வச்சு அப்படியே ரொட்டேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எடுத்து கொடுப்பாங்க பஞ்சு மிட்டாய். அதுதான் பஞ்சு மிட்டாய். நம்ம லைவா பார்த்து வாங்கி சாப்பிடுறது. இப்போ பஞ்சு மிட்டாய் செய்யறதுக்கு ஒரு 3 வகையான 4 வகையான ஒரு இனிப்பு விஷயங்கள் தான் அதில் சேர்த்து அதை செஞ்சு கொடுப்பாங்க. நம்ம கண்ணால பார்க்கலாம். அந்த பொருள்லாம் அங்கனையே தான் இருக்கும். அவங்க வண்டியிலேயே வச்சிருப்பாங்க. எடுத்து அப்படியே முன்னாடியே போட்டு செஞ்சு கொடுப்பாங்க. இது நம்ம பார்க்குற விஷயம். ஆனால் இப்போ பஞ்சு மிட்டாய் செஞ்சு கொடுக்கறதுக்குலாம் இப்போ ஆள் இல்லை. அந்த மாதிரி வண்டிகளையும் நம்ம பார்க்க முடியாது. இப்போ வர பஞ்சு மிட்டாய்கள்லாம் பார்த்தீங்கன்னா தோல்ல ஒரு கம்பில் நிறைய கட்டி தூக்கிட்டு வருவாங்க. பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி பஞ்சு மிட்டாய் வாங்கி சாப்பிட்ருக்கீங்களா? கண்டிப்பாக சாப்பிட்ருப்பீங்க. இல்லை உங்கள் குழந்தைகளுக்கு யாருக்காவது வாங்கி கொடுத்துருப்பீங்க. வாங்கி கொடுக்கும்போது உங்களுக்கு இந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு கேள்வி எழுந்திருக்கா, இல்லை உங்களுக்கு எதுவும் இதில் சந்தேகம் இருந்திருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு இருக்க சந்தேகத்துக்கு தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடியே ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சிட்டேன். உணவு பாதுகாப்பு துறையில இருந்து இது தயாரிக்கிற இடத்த சீல் வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு இதுல ஒரு பெரிய விஷயம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. அது என்ன விஷயம்ன்றதை இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். பொதுவா அந்த காலத்துல பஞ்சு மிட்டாய் செய்யறதா இருந்தா, பஞ்சு மிட்டாய்க்கு செய்யற உணவுப் பொருள் பாத்தீங்க அப்படின்னா சாதாரணமா அன்றாட வாழ்க்கையில சேர்க்கக்கூடிய உணவுப் பொருளை தான் அதுல சேர்த்து பஞ்சு மிட்டாய்ன்ற பேர்ல செஞ்சு கொடுத்தாங்க. நம்மளும் சாப்பிட்டோம், தவறு இல்லை. ஆனா இப்ப இந்த பஞ்சு மிட்டாய் எப்படி உருவாகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேரளாவில் பொதுமக்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கம்ப்ளைண்ட் பண்றதை வச்சு உணவு பாதுகாப்புத்துறை நேரடியா போய் அங்க ஆய்வு செய்யும் போது என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம உடையில தயாரிக்கும் போது ஒரு வேதிப்பொருள் சேர்ப்பாங்க. அந்த வேதிப்பொருளை தான் அவங்க இதுக்கு பயன்படுத்தியிருக்காங்க. இந்த கலர் பாத்தீங்கன்னா தெரியும். அப்ப இருக்க கலரை விட இப்ப இருக்க கலர் அதிகமா இருக்கும். அப்பதான் பஞ்சு மிட்டாய் கலர் மைல்டா இருக்கும். இப்ப திக்கா இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி பொதுவாக குழந்தைங்களுக்கு இந்த கலர் ரொம்ப பிடிக்கும். குழந்தைகளுக்கு மட்டும் இல்ல, பெண்கள்னாலே இந்த கலரை ரொம்ப விரும்பி ஏத்துக்குவாங்க. அது உடையா இருந்தாலும் சரி, உணவுப் பொருளா இருந்தாலும் சரி. உணவுப் பொருள்ல உடைக்கு சேர்க்கக்கூடிய ஒரு வேதிப்பொருளை சேர்த்து தயாரித்து வச்சிருக்காங்க. இது கேரளால மட்டும் நடந்ததுன்னு சொல்ல முடியாது. இங்கேயுமே நிறைய இந்த மாதிரி பொருள் நீங்க பார்த்துருப்பீங்க. இதுக்கு அடுத்து ஒரு கேள்வி, என்னுடைய கேள்வி, என் மூளைக்கு எட்டின கேள்விதான் அது. நிறைய பேர் இதை வாங்கி கொடுக்கறத நான் நேரடியா பார்த்துருக்கேன். இப்போ பொதுவா பலூன் வித்துட்டு வருவாங்க ரோடுகள்ல. பலூன் வாங்கி கொடுக்குறீங்க. அந்த பலூன்ல இருக்க காத்து 2 வெரைட்டி. ஒண்ணு அவங்க பலூன் விற்கிறவங்க ஊதி வச்சிருப்பாங்க. இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா கேஸ் சிலிண்டர் வச்சு கேஸ்ல பலூன் வைக்கி கொடுப்பாங்க. இந்த 2 வெரைட்டி தான். ஸோ பலூன்குள்ள இருக்கிறது ஏதோ ஒரு வகையில காத்து. அது ஒருத்தர் ஊதுனா அவங்க வாய் மூலமா காத்து இருக்கணும், இல்லை அப்படின்னா அந்த கேஸ் உள்ள இருக்கணும். இந்த 2 வெரைட்டி தான். மூக்க வச்சு குத்தும் போது டம்முன்னு வெடிக்குது அப்படின்னா கேஸ் வெளியேறும். அப்படி இல்லை அப்படின்னா அவங்க ஊதுனவங்களோட காத்து வெளியேறும். அப்படி வெளியேறும் போது அந்த காத்தை ஊதுனாங்க பாருங்க, அவங்களுக்குரிய எந்த மாதிரியான வியாதியா இருந்தாலும் அந்த வாய் வழியா வர மூச்சு காற்று மூலமா அந்த பலூன்குள்ளதான் இருக்கும். கண்டிப்பான முறையில அதுலதான் இருக்கும். நீங்க குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்கும்போது அந்த குழந்தைங்க விளையாடுது அப்படின்னா, டப்புன்னு தெரிக்குது அப்படின்னா இது பிளாஸ்ட் ஆகுது. அப்ப அந்த ஏர் எங்க போகும்னா குழந்தைகள் சுவாசிக்கிற பாதைக்கு தான் போகும். இத கொஞ்சம் யோசிச்சு வாங்கி கொடுங்க. அதை விட மோசமான விஷயம் இந்த விஷயம். அதாவது வெறும் பலூன் வெடிச்சுச்சுன்னா வெளிப்படையா தான் உங்களுக்கு ஏர் வெளியே போகுது. இதுக்குள்ள காத்து எப்படி வந்ததுன்னு கேட்டா நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்ல கவரை ஓபன் பண்ணுவாங்க, கையை உள்ள விடுவாங்க. அது எப்படி கவரை ஓபன் பண்ணி கையை உள்ள விட்டு ஓபன் பண்ணி அதுக்கப்புறம் இந்த பஞ்சு மிட்டாய் உள்ள வைக்கிறதுக்கு அப்படி செஞ்சு குறைஞ்சபட்சம் இவன் எத்தனை பாக்கெட் போட முடியும் யோசிச்சு பாருங்க. இதுக்குள்ள இருக்கிறதும் மூச்சு காத்து தான், வேற ஒண்ணுமே கிடையாது. நீங்க இந்த மாதிரி வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னா சாதாரணமா இப்ப ஓபன் பண்ணி ஒரு கவர் அப்படி ஓபன் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓபன் பண்ண உடனே கவர் ஓபன் ஆயிடாது. நீங்க நல்லா பாருங்க, எந்த கடைகள்னாலுமே கவர் ஓபன் பண்ணது இவ்வளவு காலத்துக்கு ஓபன் பண்ணி கொடுக்காது. கையை உள்ள விட்டு விரிக்கணும், இல்லைன்னா ஊதணும். இந்த 2 ஆப்ஷன் கண்டிப்பா பண்ணியே ஆகணும். ஆனா ஒரு சில கடைகள்ல கவரை ஓபன் பண்ணி இப்படி மேல இருந்து எடுத்து இப்படி டக்குன்னு ஓபன் பண்ணி விரிச்சிருவாங்க. இப்படி விரிச்சுட்டு தான் உள்ள வைப்பாங்க. அது உள்ள சேப் கிடைக்கிறதுக்காண்டி. இதுல என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த உள்ள இருக்க பஞ்சு மிட்டாய் நானே இப்ப போய் கையை கழுவணும், வேற வழி இல்லை, உள்ள வச்சுட்டு. இந்த பஞ்சு மிட்டாயை பொறுத்த வரைக்கும் நீங்க எடுத்து லேசா அமுக்கினாலும் புதுசு உள்ள போயிடும். எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அந்த கையில எடுத்திருக்கேன் நானு, அமுக்கும் போது ஒண்ணும் இல்லாம போயிடும். இதான் பஞ்சு மிட்டாய். இதை இப்ப அமுக்கும் போதே என் கையெல்லாம் அந்த பிசு பிசுன்றது ஒட்டதான் செய்யுது. சரி, ஓகே, பரவாயில்ல. இந்த பஞ்சு மிட்டாயா அப்படியே எடுத்து உள்ள வைக்கணும் அப்படின்னா இது நசுங்க கூடாது. நசுங்க கூடாதுன்னா பேக்கெட் ஓப்பன்ல இருந்தாதான் இது உள்ள போகும்.
அப்ப என்ன பண்ணுவோம்னா பாக்கெட் வந்து ஒட்டி இருந்துச்சு, லேசா கொஞ்சம் ஒட்டி இருந்தாலும் அதுக்கு தனியா காத்தெல்லாம் அடிக்க முடியாது. ஸோ ஸ்பூன் ஊதி இதை பெருசாக்கிட்டு தான் உள்ள போடணும். அப்ப இதை யார் ஊதுறாங்களோ அவங்களோட காத்து இதுக்குள்ள இருக்கு. இதைத்தான் உங்க குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்க போறீங்களா? இனிமேல் பாக்கெட்ல வந்தா தயவு செய்து வாங்கி கொடுக்காதீங்க. இதை சொல்றதுக்காண்டியே இந்த பாக்கெட் வாங்கினேன். இந்த 3 பாக்கெட்டும் இந்த வீடியோ போடுறதுக்காண்டியே வாங்கினேன். ஏன்னா நிறைய பேர் கேட்டோம்னா என்ன சொல்றாங்க, பாருங்க இப்போ நான் இதை எடுத்துட்டு திருப்பி மாட்டுறேன், பாக்கெட் பாத்தீங்கன்னா இப்படி இருக்குது, ஏன் இதுக்குள்ள காத்து வர்றதுக்கு வழி இல்லை? இப்போ நான் என்னதான் ஓப்பன் பண்ணி இறுக்கிமா பிடிச்சாலும் காத்து இருக்காது. இதுல அமுக்கணும்னா காத்து கம்மியா தான் இருக்கும். ஆனா இதுல பாத்தீங்கன்னா காத்து எவ்வளவு இருக்கு பார்த்தீங்களா? அவங்க கட்டி கொடுக்கறதுல பஞ்சு மிட்டாய் தனியா ஆடும். இந்த அளவுக்கு உள்ள காத்து இருக்குது அப்படின்னா வாயால ஊதுனா மட்டும்தான் காத்து, இவ்வளவு காத்து கண்டிப்பா வரும். இல்ல அப்படின்னா ஒரு ஏர் பம்பு வச்சு அடிக்கணும். ஏர் பம்பு வச்சு அடிக்கிறதுக்கோ இல்ல அவங்க போட்டு பேக்கிங் பண்றதுக்கோ நேரம்லாம் ஒதுக்க மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் ரெடி பண்ணி உடனே வித்துட்டு போய்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு ஈவினிங்குள்ள இதை விற்கலைன்னா இது உடனே நமக்கு போயிடும். ஸோ இதை விற்கணும் அப்படின்னா உடனே அவங்க டக்கு டக்குன்னு ஊதி கட்டிட்டு அப்படியே வந்து சேல் பண்ணிட்டு போயிடுவாங்க. இனிமேல் குழந்தைகளுக்கு உணவுப் பொருள் வாங்கி கொடுக்கறதா இருந்தா 10 தடவை யோசிச்சு வாங்கி கொடுங்க. இந்த மாதிரி உணவுப் பொருள்களை கண்டிப்பா வாங்கி கொடுக்காதீங்க. ரெடிமேடா அங்கனே செஞ்சு கொடுக்குறாங்க அப்படின்னா தாராளமா வாங்கி கொடுங்க, நான் வேணான்னு சொல்லல. அவனுக்கு என்னென்ன வியாதி இருக்கோ அதை ஃபுல்லாத்தையும் நம்ம குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்கும்போது அந்த மாறத்தான் செய்யும். இந்த குழந்தைகளுக்கு ஒரு உணவுப் பொருளை வாங்கி கொடுக்குறோம்னா முடிஞ்ச வரை நல்ல உணவுப் பொருளை வாங்கி கொடுங்க. இந்த மாதிரி உணவுப் பொருட்களை வாங்கி கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசிச்சு பண்ணுங்க. அதுக்காகத்தான் இந்த வீடியோ நான் போட்டேன். இந்த வீடியோல ஏதேனும் தவறு இருந்தா எல்லாரும் நீ மன்னிச்சுக்கோங்க. பாருங்க, இப்ப இதுக்குள்ள இருக்க பொருளை நான் வெளியில எடுத்து வைக்கிறேன். இந்த பஞ்சு மிட்டாயை நான் வெளில எடுத்து வைக்கிறேன். எடுத்துட்டேன். இது காத்தோட்டமா தான் இருக்கும். இப்ப இந்த கவர் வந்து நான் அமைக்கிட்டேன். ஓகே. இதுக்குள்ள இப்ப காத்து இல்ல, இது புது பேக்கிங்காவே இருந்துட்டு போகுது. இதை நான் இப்ப ஓபன் பண்ணேன் அப்படின்னா கீழ்பகுதியில பாத்தீங்கன்னா லாக் ஆயிருக்கு. ஸோ இதை இப்படியே தூக்கி நான் இதுக்குள்ள வச்சு திணிச்சேன் அப்படின்னா நெறிஞ்சிரும். இதை எப்படி கொண்டு போய் விற்க முடியும்? வாய்ப்பு கிடையாது. ஸோ என்ன பண்ணணும்னா இதை ஒண்ணு நான் கையை உள்ள விட்டு விரிச்சு விடணும், ஒரே ஆப்ஷன். இல்ல அப்படின்னா ஊதிட்டு இதை தூக்கி நான் உள்ள போடணும். அதுக்கப்புறம் தான் இதை நான் மேல கட்ட முடியும். கட்டும் போதுமே உள்ள காத்து நெப்ப முடியாது. ஸோ இதை வச்சு ஒரு ஊதி தான் கட்ட முடியும். இதுதான் என்னுடைய கேள்வி. இந்த மாதிரி ஒருத்தர் வாங்கி வாயில வச்சு ஊதி கொடுத்த ஒரு பொருளை உங்க குழந்தைகளுக்கு நீங்க வாங்கி கொடுப்பீங்களா? இதான் ஒரு கேள்வி எனக்கு. தயவு செய்து இந்த மாதிரி விஷயங்களை என்கரேஜ் பண்ணாதீங்க. யாரா இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்கள் கேட்கும் போது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. குழந்தையா இருந்தாலும் சொல்லி புரிய வைங்க. கலரா இருக்கு நல்லா இருக்கும் வாங்கி மட்டும் சாப்பிடாதீங்க. அவனுக்கு இருக்க வியாதிக்கு தான் நம்மளுக்கு வந்துடும், நம்ம குழந்தைகளுக்கு வந்துடும். ஏதோ என்னால முடிஞ்ச விளக்கத்தை நான் கொடுத்துட்டேன். இது சரியா தவறான எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது தவறான விஷயங்கள் தான். உங்களுக்கு இதுல சரியான விஷயம் எதுவும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க தாராளமா.